வணக்கம் மக்களே, நான் தனா அண்ட் வெல்கம் டு மை சேனல் தனா டெய்லி டேஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான இடம் தான். 6 படையில் 5ஆம் படையான திருத்தணிக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மாதம் 1ஆம் தேதிக்கு போவாங்க. இந்த வாட்டி வந்து என் பையனுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுனால நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். 1ஆம் தேதி வந்து இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம்ல, அதனால நாங்கள் 31ஆம் தேதி நேற்றே போயிட்டு வந்த வீடியோ தான். அதே மாதிரி பயங்கர கூட்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில அந்த பட்டை மாதிரி போடுவாங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து படிக்கட்டு ஏறும் போதே இதையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால ஒருத்தருக்கு 10 ரூபாய். எங்கள் அம்மாவும் என்னோட பையனும் போட்டுக்கிட்டா, நான் போடல. ஏன்னா செமையா வேர்த்து கொட்டிட்டே இருந்தது. அதனால அவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு நம்ம மேல அந்த பண்ணிட்டு இருந்தா போடலாம்னு நினைச்சேன். ஆனா மேலலாம் யாரும் அந்த மாதிரி பட்டை போடல. நீங்க போடுற ஐடியா இருந்தா கீழவே போட்டுருங்க. சரி பரவாயில்ல வாமா. இந்த இடத்துக்கு பேர் வந்து சரவண பொய்கை சொல்லுவாங்க. அங்க வந்து கால் நினைச்சு தலையில வந்து தண்ணி தெளிச்சுது நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும். முருகரோட போட்டோஸ் ஏஐல டிசைன் பண்ணி எவ்வளோ அழகழகான ஃப்ரேம்ஸ் இருக்கு பாருங்க. மலை ஃபுல்லா இன்னும் சூப்பரா கியூட்டா இருந்துச்சு. நிறைய போட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி இருந்தோம். நீங்க வந்து டைரக்டா பஸ்ஸோ இல்லை ஓன் வெஹிக்கல்லையோ வரலாம். நாங்கள் வந்து எப்பவுமே படிக்கட்டு ஏறியே பழக்கம். இது 365 படிக்கட்டு இருக்கு. உங்களால முடிஞ்சா ஏறிடுங்க. நீங்க ஒரு வாட்டி போனாலே அந்த வந்து ஒரு வருஷத்துக்கு போன பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கட்டு ஏறும் போதெல்லாம் எங்க அம்மா அதை சொல்லுவாங்க, இந்த படிக்கட்டு ஏறினா நமக்கு ஒரு வருஷத்துக்கு வந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நாங்க அது சின்ன மலை தான், அதனால கடகடன்னு ஏறிடலாம். ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப செங்குத்தாலாம் இருக்காது. நீங்க எல்லாம் ஈஸியா வந்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேல பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. நாங்க இன்னைக்கு போனா செம கூட்டம் இருக்குங்க. நேத்தே போனோம். நேத்தே பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். ஃப்ரீ டிக்கெட்டுக்கு தாண்டி நாங்க வந்து 100 ரூபாய் டிக்கெட்ல போனான்னு சொன்னா எங்க அம்மா ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 12:30 மணிக்கு அங்க ரீச் ஆனோம். இங்க பாருங்க அன்னதானத்துக்குமே பயங்கர கூட்டம் தான். நாங்க போய் 100 ரூபாய் டிக்கெட்ல போய் நின்னுட்டோம். நாங்க 100 ரூபாய் டிக்கெட்ல வாங்கியே எங்களுக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மங்கீஸே நான் பாக்குறேன். அப்பெல்லாம் நான் வரும்போது படிக்கட் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். கவர் எல்லாம் எடுத்துட்டு போனா கூட வாங்கிட்டு அமுக்குல பண்ணிட்டே இருக்கோங்க. நிறைய இருக்கும். இப்பெல்லாம் வந்து இருக்கிறதே இல்லை. மேல மட்டும்தான் இருந்துச்சு. திருப்பி கீழே போகும்போது நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க மேல ஏறி வரும்போது நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க திருத்தணி வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு அங்கிருந்து பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க வந்து டைரக்டா பஸ் வந்து ஃப்ரீ பஸ்ஸே விட்டுருக்காங்க மலை மேல வரைக்கும். அது கூட நீங்க வரலாம். உள்ள குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிளாஸும் நிறைய வச்சிருப்பாங்க. ஃபேனும் வந்து நிறைய இருக்கு. அதனால உள்ள வந்து வேர்க்கல. சம்மருக்கு வந்து தாராளமா போகலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு தரிசனம் சூப்பரா இருந்தது. முருகருக்கு வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு செம்மையா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பொறுமையா நிதானமா சாமி பார்த்துட்டு அங்க வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு புளிசாதம் சக்கரை பொங்கல்லாம். ஸோ வெளியே பாருங்க எவ்வளவு கூட்டம். நாங்க போன டைம் வந்து வெயிலுமே இல்லை, அதனால நல்லா இருந்தது கிளைமேட். மேல உட்காந்துட்டு இருக்கு. நாங்க உட்காரும் போது மணி 3, ஆனா வெயிலே தெரியல பாருங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ் இல்ல ஓன் வெஹிக்கல்ல வரணும்னா இந்த ரூட்ல தான் வரணும். வந்து அங்க பார்க்கிங் இருக்கும். நிறுத்திட்டு நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே கோபுரத்துக்கு வந்துடலாம். எங்க குட்டிக்கு வந்து நாங்க இங்கதான் 3வது முட்டை அடிச்சோம் போன வருஷம். பிடிச்ச சாமி, ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். கண்டிப்பா ஒரு வாட்டி போய் பாருங்க. கோயிலுக்கு சைட்லயே உங்களுக்கு ஃப்ரீ டாய்லெட்ஸ் இருக்கும். அங்க ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க தண்ணி வந்து அந்த மங்கியே ஓபன் பண்ணி அதுவே குடிச்சிக்குது. யாரோட ஹெல்ப்புமே இல்லை. குடிச்சிட்டு அழகா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகும். அதுதான் ஹைலைட்டே அங்க. திருத்தணி முருகர் மலை மேலே இருக்கும். எப்படி ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். இது தன்னந்து பட்டுக்குட்டிக்கு டைம் பத்தலை பார்க்கறதுக்கு. இந்த பேர் அங்கே பேர் உங்களை வாங்கி உட்காந்து பேர். எங்க அம்மா தனியா வரதா இருந்தா அவங்க எப்பவுமே யூஸ்வலா வீட்டுல இருந்து 4:05க்கெல்லாம் ட்ரெயின் ஏறி இங்க சாமி பாக்குறத 8 மணி 7 மணிக்கு சாமியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் கடகடன்னு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. நாங்க போறதுனால வழக்கம் போல 10 மணிக்கு தான் வீட்டுல இருந்து 10 மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். ஏறி இங்க ஒரு 12 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு 3-4 மணி வரைக்கும் நாங்க மேலதான் இருந்தோம். இந்த மாதிரி கோணி மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வெயில் வந்து நம்ம கால் ரொம்ப சூடா இருக்காம அது மேலேயே நடந்து போயிடலாம். கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க போல இருக்கு. அதனால வந்து வெளியே கோபுரத்துல உள்ள நிறைய வேலை நடந்துட்டே இருக்கு. நிறைய வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோபுரம் சைட்ல எல்லாம் நிறைய வந்து கட்டிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் கும்பாபிஷேகம் வந்து பண்ண போறாங்க.
அன்னதானம் வந்து உங்களுக்கு காலையிலேருந்து அன்னதானம் போட்டுட்டே இருப்பாங்க. காலையில டிஃபன், மதியானம் லஞ்ச், அதுக்கப்புறம் ஈவினிங்குமே வந்து உங்களுக்கு டிஃபன் குடுப்பாங்க. நைட்டுமே இருக்கு. ஆனா நீங்க வந்து பொறுமையா நின்னு நீங்க லைன்ல நின்னு சாப்பிடுற மாரி இருக்கும். நாங்க நின்ன ஒரு 20 நிமிஷம் கிட்ட நின்னோம். பட் லைன் அசரவே இல்ல. ஒரு 2 ஹவர் அப்படியே இருக்காங்க. ஏன்னா உள்ள போனவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புவாங்க. சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். வர வழியில பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுலாம் இருந்தது. என் பையன் வந்து இந்த ஆடு பார்க்குறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஏரியால வந்து மாடு, குதிரை கூட வந்துரும். இந்த ஆடு மட்டும் கண்ல படவே படாது. அதனால அத பார்த்தோனே அவன் அங்க அந்த ஆட்டுக்கிட்டயே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப நேரம் அங்கேயே நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க கொண்டு போன லெமன் ரைஸ்லாம் வந்து ஆடுக்கு குடுத்துட்டு அது சாப்பிடுது. எல்லாமே சாப்பிடுது. அதிரசம், லெமன் ரைஸு, சுண்டல் எல்லாமே சாப்பிட்டுச்சு. ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது வந்து கீழ இறங்குற இடத்துல சைடுல இருக்கும். ரொம்ப காமா இருக்கும் இந்த இடம் பீஸ்ஃபுல்லா. பார்த்து நிமிக்குட்டி கையே கீழே போடுறான். நீ போடுறதுக்குள்ள தள்ளி தள்ளி நான் போடுறான். அதுக்கு எட்டல சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சாப்பிடுங்க நல்லா இருந்து சாப்பாடுன்னா எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சின்ன சாதம் கூட விடாம எவ்வளோ அழகா கிளீனா சாப்பிட்டுருச்சு பாருங்க. முந்திரி மட்டும் சாப்பிடாமலே இருந்தது. அப்புறம் முந்திரியுமே சாப்பிட்டுடுச்சு. அது கூட வந்து குட்டி 2 குட்டி இருக்கு. அதனால வந்து இங்க சாப்பிட்டுட்டு அங்க பால் குடுக்க வந்து அது போயிடுச்சு. திருச்செந்தூர்ல முருகர் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கோவம் போறதுக்காக இங்க வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த சூரசம்ஹாரம் வந்து எல்லா கோயில்லயும் ரொம்ப ஃபேமஸா நடக்கும். திருத்தணியில மட்டும் நடக்காது. அந்த டைம்ல வந்து இவங்க 1000 கிலோல வந்து பூவால அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அந்த கோவம் போறதுக்காக முருகருக்கு. மலை ஏறி இறங்குறதுக்கு ஜூஸா குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கவே வந்து ஒரு ஹோட்டல்ல மீல்ஸ் வந்து ரெடியா இருந்தது. 5 மணிக்கு சூடா இருந்தது. அங்க வந்து ₹120. அங்க வந்து மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கருந்து திருவள்ளூர் வந்துட்டு அதுக்கப்புறமா லோக்கல் ட்ரெயின் ஏறி எங்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து திருவள்ளூர் பஸ் கிடைச்சிச்சு. அது ரொம்ப டயர்டா இருந்ததுனால அப்படி வந்து மாறி மாறி வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 8:30க்கு நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.